இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட காலத்திற்கு பின் அல்லாஹ் ஒரு மகனை அருளினான். அவர்தான் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம். அவர் மிகவும் நல்ல குணம் கொண்ட அல்லாவை நேசிக்கும் குழந்தையாக வளர்ந்தார். ஒருநாள் இப்ராஹிம் நபி, மகனே, அல்லாஹ் உன்னை பலியிடச் சொல்லி கனவு கண்டேன் என்று சொன்னார். அதற்கு இஸ்மாயில் நபி அமைதியாக, வாத்தா, அல்லாஹ் சொன்னதைச் செய்யுங்கள், நான் பொறுமையாக இருப்பேன் என்றார். இது அவருடைய அல்லாஹ்வின் மீது இருந்த மிகப்பெரிய நம்பிக்கையை காட்டியது. அவர்கள் இருவரும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு முழுமையாக தயாரானார்கள். அப்போது அல்லாஹ் இஸ்மாயில் நபியின் பதிலாக ஒரு ஆட்டைக் கொடுத்து அவரை காப்பாற்றினான். இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் தந்தையுடன் சேர்ந்து காபாவை கட்டும் பெரும் பாக்கியத்தையும் பெற்றார். அவர் உண்மை, பொறுமை, கீழ்ப்படிதல் ஆகியவற்றின் சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார்.